பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தை 8. நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறர் இடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மனமிட்டு பேசுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவி மூவரும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். ஒரே கடவுள் மூவராக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து உங்களை இந்த நாளில் ஆசீர்வதித்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, உங்களுடைய ஆத்துமாவை, உங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து உங்களுக்கு தக்க பலனை கொடுப்பாராக. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்வது கடவுளுடைய இரக்கத்தினால். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கம் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றது. அதே போல் நமக்கு போதுமான அவருடைய அருளை தருகின்றார் பரிசுத்த ஆவியின் துணையோடு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கடந்து வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை திடப்படுத்தக்கூடிய வேளையிலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உற்சாகத்தை தரும் பொழுது நாம் பலன் அடைந்தவர்களாய் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே பறக்கக்கூடிய அந்த பலத்தோடு நம்மால் வாழ முடிகின்றது. எனவே தான் ஆண்டவர் இந்த நாளிலே அழகாக நம்மோடு பேசி இருக்கின்றாரே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன் படாதீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி வாக்கு கொடுத்தவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகின்றார். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாக இருக்கட்டும் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம் இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எதற்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக, உங்களையும் என்னையும் அன்பு வழியில் வழிநடத்துவதற்காக. மற்றவர்கள் மீது நாம் அன்பு செலுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய அந்த பிரதிபலிப்பும் நம்மிடம் இருந்து வெளிப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொண்ட நாம், அவருடைய பிள்ளைகளாக மாறிய நாம், அவருடைய வழியில் நடந்து அவரை ஏற்றுக்கொண்டு நடந்த நாம் அவரை அப்படியே பிரதிபலிக்கின்றோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரை நற்கருணையில் உட்கொண்டு நீங்கள் அவருடைய வழியில் நடக்காதபடி, மற்றவர்களை அன்பு செலுத்தாதபடி, மற்றவர்களுக்கு உதவி செய்யாதபடி இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். அவ்வாறு பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதபடி நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. எனவே தான் இந்த நாளிலே மிகவும் வல்லமையான வார்த்தை நமக்கு தருகின்றார். என் மகனே, மகளே, நீ எதிலும் கடன்பட வேண்டாம். மற்றவர்களை ஏமாற்றி பணத்தை வாங்க வேண்டாம். நீர் பேங்கிலே போய், வங்கியிலே போய் கடன் பெற்றுக் கொள்ள வேண்டாம். நீ மற்றவர்களின் கைமாற்று பணம் வாங்கி கொண்டு மற்றவர்களோடு நீ சண்டையிட்டு கொண்டு இருக்க வேண்டாம். அதற்கு பதிலாக நல்ல ஒரு வேலையை பார்க்க நீ அதில் உறுதுணையாக இருக்க வேண்டும். நீ செய்யக்கூடிய வேலையை நேர்மையோடு செய்யக்கூடிய நேரத்திலே நான் உன்னை அதில் உயர்த்துவேன், நான் உன்னை அதில் ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். நீ யாருக்கும் எதிலும் கடன்பட மாட்டாய். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய அன்பு மற்றவர்களில் வெளிப்படும். அந்த அன்பு மற்றவரிடம், பிறரிடம் வெளிப்படக்கூடிய வேளையிலே நீ திருச்சட்டத்தை நிறைவேற்றுகின்றாய், என்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றாய் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நான் ஒரு நபர் அழகான ஒரு சாட்சியை சொன்னார். ஒருவேளை நீங்களும் அந்த சாட்சியை கேட்டு இருக்கலாம். ஏசன்னா என்று சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு ஊழியக்காரர். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இளமையிலே ஏற்றுக்கொண்டவர். அவர் ஒரு மந்திரவாதியாகவும் இருந்தவர். அநேக முறை அவர் மந்திர
தந்திரங்களை செய்து மற்றவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்து அவருடைய கடவுளுடைய பணியை செய்யுமாறு அவரை தீர்மானித்தார். அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது அவர் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டிலே அவரை ஜெபிப்பதற்காக அழைத்திருக்கிறார்கள். ஜெபத்திற்கு சென்ற அவர் அங்கு போய் பார்த்த பொழுது ஒரு சகோதரி நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தாராம். அப்பொழுது அவருடைய கணவர், என்னுடைய மனைவிக்காக ஜெபியுங்கள், என்ன நோய் என்றே தெரியவில்லை, மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, வேதனையோடு இருக்கின்றார், கண்ணீரோடு இருக்கின்றார், அவரால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை, அவரை சுற்றி என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியவில்லை என்று சொல்லி கணவர் கண்ணீரோடு அவருடைய கரத்தை பிடித்து அவரிடம் கேட்டுக்கொண்டாராம். அப்பொழுது இந்த ஏசன்னா என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர் அவருடைய தலையிலே கையை வைத்து அந்த சகோதரிக்காக ஜெபித்த பொழுது அவருக்கு கிடைத்த ஒரு காட்சி, அந்த சப்பாத்தி போடக்கூடிய ஒரு கட்டை, நமக்கு தெரியும் நம்முடைய இடத்திலும் கூட ஒரு ரவுண்டாக இருக்கும், அதிலே அந்த சப்பாத்தி மாவை வைத்து அவர்கள் சப்பாத்தி சுடுவதற்காக அவர்கள் அதை ரவுண்டாக அவர்கள் மாற்றி அதை எண்ணெயில் போடுவார்கள் அல்லது அந்த தட்டில் போடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த சகோதரியுடைய கணவர் ஒரு ஆர்மியிலே வேலை செய்யக்கூடியவர். அவர் டெல்லி பக்கத்திலே வேலை செய்து கொண்டு இருந்த பொழுது அந்த ஆர்மி அந்த இடத்திலே கணவனும் மனைவியுமாக இருந்திருக்கிறார்கள். பக்கத்து வீட்டில் போய் அவர் அந்த பூரி கட்டைன்னு சொல்லலாம் அல்லது சப்பாத்தி போடக்கூடிய கட்டை என்று சொல்லலாம், அதை கடனாக பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார். அந்த பூரி சப்பாத்தி போட்ட பிறகு அவர் அதன் பிறகு அந்த சப்பாத்தி கட்டையை கொடுக்கவில்லை, அவர் அதை அப்படியே வைத்து விட்டார். அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி ஆந்திராவுக்கு வந்த பொழுது என்ன நடந்திருக்கின்றது, அவர் அந்த பூரி கட்டையும் சேர்த்து அவர் கொண்டு வந்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது இந்த தேவ மனிதர் அந்த சகோதரிக்காக ஜெபித்த பொழுது அந்த பூரி கட்டை மட்டுமே, இந்த சப்பாத்தி கட்டை மட்டுமே அவருக்கு காட்சியாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அப்பொழுது அந்த சகோதரிடம் அவர் கேட்டு இருக்கின்றார், சகோதரியே, ஏன் கடவுள் இவ்வாறு காண்பித்துக் கொண்டு இருக்கின்றாய், நீர் என்ன தவறு செய்தாய் என்று. உடனடியாக அந்த சகோதரி சொன்னாராம், நினைவுபடுத்தி, நான் இப்படி பக்கத்து வீட்டிலே ஒரு சப்பாத்தி போடுவதற்காக அந்த ஒரு கட்டையை நான் வாங்கினேன், அதை நான் திரும்ப கொடுக்கவில்லை, கொண்டு வந்து விட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். அதன் சாபம்தான், நீ மற்றவரை ஏமாத்தி மற்றவருடைய பொருளை எடுத்த அந்த சாபம்தான் இந்த நாளிலே நீ நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றாய். எனவே நீ மனம் மாறி அந்த நபரை கண்டுபிடித்து அதற்குரிய பணத்தை நீ செலுத்திவிடு என்று அவர் ஜெபித்து விட்டு வந்தாராம். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இது பெரிய காரியமாக இருக்கின்றது. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எபேசியருக்கு எழுதக்கூடிய நேரத்திலே பவுலடியார் சொல்லுகின்றார், 5வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையிலே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பழியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்ததை போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். மற்றவருடைய பொருளை நீங்கள் கவர்ந்து இருக்கலாம், மற்றவர்களை ஏமாற்றி இருக்கலாம், மற்றவருடைய மனைவியை கவர்ந்து இருக்கலாம், மற்றவருடைய கணவரை கவர்ந்து இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய கணவருக்கு தெரியாது நான் செய்யக்கூடிய தவறு, என்னுடைய மனைவிக்கு தெரியாது, தாய் தகப்பனுக்கு தெரியாது, நான் வெளி ஊரிலே படித்துக் கொண்டு இருக்கின்றேன், நான் மனம் போன வாழ்க்கையில் வாழ்வேன், என்னுடைய இளமை பருவத்தினுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நான் பூர்த்தி செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கடவுளையும் உங்களுடைய தாய் தகப்பனையும் ஏமாற்றிக் கொண்டு இருக்கலாம். தாய் தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே தான் நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதபடி வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிறருக்கு உதவி செய்து பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபம் போகும். மற்றவர்களுடைய பொருளை கவர்ந்து பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தில் தலைமுறையாக சாபம் இருக்கும். எனவே தான் பிறர் விரும்புவதை அவர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாக்கு கொடுத்தார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சாபம் இருக்கலாம், அந்த சாப கட்டுகள் எல்லாவற்றையும் சுமந்த இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து அவரை நோக்கி திரும்பி அவரிடம் ஜெபியுங்கள். இந்த நாளிலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாபங்கள் மாறும். நீங்கள் யாருக்காவது எதையாவது கடன்பட்டு இருந்தால் அதை திருப்பி கொடுத்து விடுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா.
இந்த நாளிலும் கூட வல்லமை மிக்க உமது வார்த்தைகளை கொடுத்து நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படக்கூடாது என்று சொல்லி எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கின்றீர், எங்களை வாழ வைத்து இருக்கின்றீர். சில நேரங்களிலே நாங்கள் நினைத்து இருக்கின்றோம் பழிக்கு பழி வாங்குவோம் என்று. லேவியர் 19:18 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பழிக்கு பழி என உன் இனத்தார் மீது காழ்ப்பு கொள்ளாதே, உன் மீது நீ அன்பு கூறுவதை போல உனக்கு அடுத்திருப்பது மீதும் அன்பு கூறுவாயாக என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் அன்பு செலுத்தி வாழவும், உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டதை போல மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளவும், நீர் எங்களை ஏற்றுக்கொண்டதை போல மற்றவர்களை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுப்பீராக. உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, அவருடைய பலவீனங்களை அப்புறப்படுத்தி அவர்களை வாழ வைத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்பவரே, பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஆசீர்வதியும். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. வளைகுடா நாடுகளில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போர்கள் முடிவுக்கு வருவனவாக. விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும் அன்பினால் நிறைவு செய்வீராக. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமாக இருக்கட்டும். யாருக்கும் எதிலும் கடன்பட வேண்டாம். முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.